பக்கத்தில் ஒரு வாட்ச் கடையில் கொடுத்து, அண்ணா இந்த வாட்சுக்கு எவ்வளோண்ணா தருவீங்க? ரொம்ப பழசாக இருக்கேப்பா, ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கே, ஒரு 5 ரூபா தரலாம் அப்படின்னு சொன்னோடனே எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கான். அப்பா 5 ரூபான்றாங்கப்பா, 5 ரூபா வச்சு உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுல்லப்பா. நீ என்ன பண்ண, ஒரு அடமான கடையில் போய் இதை கொடுத்து கேட்டுப்பாரு, அவன் என்ன சொல்றான்னு கேளு அப்படின்னாராம். திருப்பி திப்பு திப்புன்னு ஓடி போய் ஒரு அடமான கடையில் கேட்டிருக்கான். 15 ரூபா தரலாம் தம்பி அப்படின்னோடனே திருப்பி அப்பா 15 ரூபா சொல்றாங்க. 15 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்லப்பா. நீ என்ன பண்ண, பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மியூசியமுக்கு போய் இந்த வாட்சை காமி அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் ஓடி போய் ஒரு மியூசியமில் போய் காமிச்சு கேட்டிருக்கான். எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஓல்டு வாட்ச்சு, ஒரு 30 lakhs தரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். திருப்பி திருப்பின்னு எடுத்துகிட்டு ஓடி அந்த பாப்பா 30 லட்ச ரூபா தரேன்றாங்க. டேய், இதை நான் விற்கிறதுக்கு சொல்லலை. நீ செலக்ட் பண்ணுற இடம் எங்கே போய் இருந்தால் உன் வேல்யூ தெரியும்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த செலக்ட் பண்ணாலே போதும், நீ வெற்றி அடைஞ்சிருப்பான். அதே வாட்ச் தான், ஒரு வாட்ச் கடையில் அந்த ரேட்டு, ஒரு அடமான கடையில் அந்த ரேட்டு, அந்த மியூசியமில் ரேட்டு. ஸோ நம்ம எங்கே இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறதுல தான் நம்ம வெற்றி இருக்குது. நான் இயக்குனர் ஆகணும்னு நினச்சேன், அதுதான் என்னோட வெற்றி. நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நோக்கி மட்டுமே பயணிங்க. ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர்கள் தான். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன்.